வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 62வது திவ்ய தேசமாகும். இத்தலத்து பெருமாளுக்குத்தான் ஆண்டின் 365 நாட்களும் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. திருமணத்தடை உள்ள பெண்கள் இங்குள்ள தாயாரை வழிபட்டு நற்பலனை பெறலாம். இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு மேல் உள்ள விமானம் கல்யாண விமானம் எனப்படுகிறது. பெருமாளை மார்க்கண்டேயர் தரிசனம் செய்து அருள் பெற்றுள்ளார். மூலவர் நித்திய கல்யாண பெருமாள், லக்ஷ்மி வராக பெருமாள், உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள், தாயார் கோமளவல்லி தாயார், தலவருட்சம் புன்னை ஆனை, தீர்த்தம் வராக தீர்த்தம், கல்யாண தீர்த்தம். புராண பெயர் வராகபுரி, திருவிடவெந்தை, ஊர் திருவிடந்தை, மாவட்டம் காஞ்சிபுரம். மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார். இத்திருக்கோவில் 1000 முதல் 2000 வருடங்களுக்கு பழமையானது. இங்குள்ள பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வழிபடுவதால் திருஷ்டி தோஷம், ராகுகேது தோஷம், சுக்கிர தோஷம், திருமணத்தில் உள்ள தடைகள் ஆகியவற்றிற்கு சிறந்த பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இங்குள்ள பெருமாள் வராக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். திரேதாயுகத்தில் பலி என்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் அரக்கர்களுக்காக தேவர்களுடன் சண்டையிட்டு வென்றான். இதனால் பலிக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் போக்க பெருமாளை குறித்து இத்தலத்தில் தவமிருந்தான். தவத்திற்கு மெச்சிய பெருமாள் வராக ரூபத்தில் அவனுக்கு காட்சி கொடுத்து தோஷத்தை போக்கினார். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோவளம் சென்று திருவிடந்தை திருக்கோவிலை அடையலாம். ஓம் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாளை போற்றி. ஓம் ஸ்ரீ வராகமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ கோமளவல்லி தாயாரை போற்றி போற்றி.